ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பார்ட்டி மெனு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்ட்டிக்குன்னு இல்லைங்க, நம்ம வீட்லேயே லஞ்சுக்கோ டின்னருக்கோ இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் மெயின் ஐட்டமாக வாசனை சோறும் வீட்லேயே ஹோம்மேட் நான் இந்த ஈஸ்டெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். முதல்ல நானுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு கலந்துக்கலாம். வீட்டில் நான் செய்கிறோமே சாஃப்டாக வருமா அப்படின்னா சூப்பர் சாஃப்டாக வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறோம். 2 கப் மாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோடா உப்பு, நம்ம ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம தயிர் சேர்த்துக்கொள்ள முதல்ல தயிர் மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். மாவு ரெடி ஆகிட்டு இதை சின்னதாக ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம கடைசியில் தான் நான் பண்ண போகிறோம். இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். சிக்கன் டிக்கா மசாலா பண்ணலாம். வாசனை சோறுக்கும் நல்லாயிருக்கும், நானுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன், அதனால் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரமான பொடினா கம்மியாக போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தயிர் நல்ல கட்டியான தயிராக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடிமேட் டிக்கா மசாலா பண்ணாமல் இந்த மாதிரி வீட்லேயே பண்ணல ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் மேரினேட் ஆகணும்னு இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இருந்தால் போதும். சிக்கன் கபாபுக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். நம்ம பச்சை மிளகாவும் சேர்ப்போம். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிங்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரமான பொடினா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதோட 1 டீஸ்பூன் போல் நான் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ளேவரிங்காக தான் சேர்த்துக்கிறோம், நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்ல பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி புதினா, நல்ல பொடியாக கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சிடலாம். வாசனை சோறு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். மல் துணி தான் எடுத்திருக்கேன். காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. சுத்தமான துணியாக எடுத்துட்டு இதில் ஒரு 3 துண்டு பட்டை சேர்த்தணும். இதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜாய்ஜீரா சேர்த்துக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து தேங்காய் சோறு, நெய் சோறுலாம் பொங்கியில் பார்த்தீங்கன்னா நெய் எண்ணெயெல்லாம் விட்டு நல்லா தாளிச்சுலாம் பண்ணிடணும். இந்த வாசனை சோறுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் இருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு தாளிப்பே தேவைப்படாது. இது ஒரு பொட்டனை மாதிரி போட்டு விட்டுடலாம். மேலே உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் நம்ம இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சட்டுன்னு ஒரு விருந்து சமைக்கணும் அப்படின்னா பாஸ்மதி அரிசி இருந்தாலே போதும். இதை போட்டு பாஸ்மதி அரிசி தான் வேணும் இல்லைங்க, நார்மல் பச்சரிசியில் கூட செய்யலாம். இப்போ டிக்கா மசாலாக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம எல்லாமே தேவையான எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனை, இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 பக்கமும் ஒரு 4-5 நிமிஷம் வந்து வெடிக்கட்டும். டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. டிக்கா மசாலாக்கு டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். ஒரு பக்கம் குக் ஆனாக்கில் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ரெட் கலரில் வரும் இது. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம்.
ஒரு 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை முதல்ல வெண்ணெயில் சேர்த்துக்கலாம். எப்போதுமே பூண்டு சேர்க்கல வெண்ணெய் உருகிறதுக்கு முன்னால் சேர்த்தணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் கிடைக்கும். பூண்டு ரோஸ்ட் ஆனாக்கில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தது, அதனால் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்ல வெண்ணெயில் ரோஸ்ட் ஆகி வரணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் நம்ம நிறைய மசாலாக்கள் போட்டோம், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போதும். 3 தக்காளி மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்ல பச்சை வாடை போய் குக்காகி வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட எக்ஸ்ட்ரா காரம் வேணால் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி எப்போதுமே இந்த மாதிரி மசாலாவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கையில் நம்ம இப்போ டிக்கா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது சிக்கனை சேர்த்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைஞ்ச தீயில லோ ஃப்ளேமில் ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கிரேவி செட் ஆகணும். ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தளத்தலன்னு இருக்குது. இதுக்கு கட்டாயம் நம்ம க்ரீம் சேர்க்க வேண்டியது இருக்குங்க. ஃபுல் க்ரீம் அல்லது நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் எது கிடைக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் போல் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமாக இருந்தால் உங்களுக்கு சேர்த்துக்கிறதுக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். க்ரீம் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாதுங்க. அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மேலே கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கிடலாம். இப்போ ஃப்ளேவர் ரைஸ் பண்ணிடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசி 3/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1க்கு 2 அளவு தண்ணி. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நம்ம பொதிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை அதே பொட்டணத்தோடு போட்டுடலாம். பேண்டன் லீவ்ஸ் 2 சேர்த்துக்கிறேன். ரம்ப இலை சொல்லுவோம் இல்லையா, அது 2 இலை கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெந்து வரணும். கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கையில் நம்ம தம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் ஊற போட்டு வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு மைல்டான ஒரு கலரும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இதுக்கு பதிலாக உங்களுக்கு ரோஸ் வாட்டர் பிடிக்குன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவரிங்கெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். ஒன்றுமே போடாமல் விட்டால் கூட நம்ம ஆல்ரெடி வந்து மசாலா கட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். இதை மூடி தோசைக்கல் மேலே குறைஞ்ச தீயில் ஒரு 8 நிமிஷம் வச்சிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு நம்ம உடனே ஓப்பன் பண்ண வேண்டாங்க. தம் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக செட் ஆகிருக்கும். இப்போ கபாபுக்கு ரெடி பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நல்ல ஒரு ஆரஞ்சு சைஸில் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை நான் கையால் நம்ம ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உட்டன் ஸ்கிவரில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். அதாவது ரோலாக இருக்கிறதோட கொஞ்சம் வந்து அந்த சப்பையாக அழுத்தி விட்டுக்கிட்டால் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானாக்கில் குறைஞ்ச தீயில் வச்சு நம்ம வந்து கபாப்பை சுட்டு எடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற தவாக்கு தகுந்தாப்பில் அந்த ஸ்கீவடை வந்து உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல குறைஞ்ச தீயில் ஒவ்வொரு பக்கமும் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும். ஒரு பக்கம் நல்லா உங்களுக்கு வெந்து அந்த கலர் சேஞ்ச் ஆனாக்கில் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி வச்சிடலாம். சைட்லாம் குக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைட்லேயுமே லைட்டாக சுட்டு எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம திருப்பி போடையிலேயே சைட்லேயும் நல்லா வெந்திருக்கும். ஆனால் இப்படி நம்ம சைடில் குக் பண்ணையில் வந்து இன்னும் நல்ல உங்களுக்கு வெளியில் ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நான் பண்ணிடலாம். இந்த நான் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் போடாமல் தான் பண்ணியிருக்கோம். ஆனாலுமே உங்களுக்கு அந்த கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் மாவு எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக தேய்ப்போம் இல்லையா, சப்பாத்தி பூரிக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம வந்து மாவு தொட்டு தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு திக்காக இருக்கணும். இப்போ இதில் மேல் பக்கமாக ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. மாவை ஈரம் பண்ணிக்கணும். அப்போ தான் இது வந்து தோசைக்கல்லில் நல்லா ஒட்டும். தோசைக்கல்லில் ஒட்டுனா தான் நம்ம வந்து அந்த தந்தூரி நான் மாதிரி பண்ண முடியும்.
இதை அப்படியே எடுத்துட்டு அந்த ஈரம் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பகுதி வந்து தோசைக்கல்லில் படணும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கூடுமான வரைக்கும் நான்ஸ்டிக் தவாக்கு பதிலாக நீங்கள் இரும்பு தவா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தவாவில் அடிப்பக்கம் படுற மாதிரி அந்த ஈரம் பண்ணியிருந்தோம் இல்லையா அது அடிப்பக்கத்தில் படணும். அப்படி போட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். கைப்பிடி இருக்கிற மாதிரி தவா எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் பாருங்கள் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிட்டு அடிப்பக்கம் வேகிறதுனால மேலே வந்து அப்படியே பொங்கி வருது. இப்போ அதை அப்படியே எடுத்து அந்த தவாவை நம்ம நெருப்பில் டைரெக்டாக காட்டணும். அடிப்பக்கத்தை நம்ம ஈரம் பண்ணி போட்டிருக்கிறதுனால இது வந்து விழாது, உங்களுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும். நான் ரெடி ஆகிட்டு இதை நம்ம திருப்பி போட்டு குக் பண்ண வேண்டியது இல்லைங்க. அப்படியே நல்லா இதிலேயே காட்டிட்டு நெருப்பில் காட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் மேல் பக்கமாக வெண்ணெய் தடவி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வெண்ணெய் தடவிட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா நானையும் செஞ்சு எடுத்துடலாம். நம்ம விருந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட க்ரீன் சட்னி பண்ணி வச்சுருக்கேங்க. க்ரீன் சட்னி வந்து ஒன்றும் இல்லை, நம்ம தயிரில் தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மல்லி, புதினா, பச்சை மிளகா, உப்பு இதை சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சா இது நானுக்கும் நல்லாயிருக்கும், கபாப்புக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் செஞ்சு வச்சு நேரம் ஆகிடுச்சு. ஆனாலுமே அந்த நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் செஞ்சதுன்னே சொல்ல முடியாதுங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கடையில் அவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.